கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய இந்த திட்டத்தில் புதிய அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அதாவது அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்குமா அப்படிங்கிறது தொடர்பான ஒரு அப்டேட் வந்து ஏற்கனவே வந்துருந்துச்சு. அது பற்றின ஒரு வீடியோ கூட நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தனியாக வசிக்கக்கூடிய பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னா நிச்சயம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பெண்ணுக்கு ரேஷன் கார்டு இருக்குது அப்படின்னா அவங்க இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க முடியும். ஒருவேளை அந்த பெண்ணுக்கு ரேஷன் கார்டு இல்லை அப்படின்னா அவங்க வந்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய குறைதீர் முகாமில் கலந்துக்கிட்டு அதில் நான் வந்து தனியாக வசிக்கிறேன், எனக்கு வந்து ரேஷன் கார்டு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு மனு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேஷன் கார்டு கிடைக்கும், நீங்களும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை வந்து பெற முடியும் அப்படிங்கிற ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்கு. ஏன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு தான். அதனால் அந்த ரேஷன் கார்டு இருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.